இல்லங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கேயாட்டிக்கா இருக்கும்போது நமக்கு கோவம் வருது. அவங்க பண்றது தவறு. பட் நம்ம இத எப்படி பார்க்கணும் அப்டின்னா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ன்றது வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து பாஜக, காங்கிரஸ் மாத்தி மாத்தி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் யார் வருவாங்க? இதுக்கு முன்னாடி அவங்கள தாண்டி ஒருத்தவங்கலாம் வர முடியுமான்னு தெர்ல. இப்ப விஜய் வந்து தமிழ்நாட்ல அடிச்ச மாரி வந்து ஒரு வேள மத்தியில இதே மாரி ஒருத்தர் பொறந்து வந்து அடிச்சாலும் சொல்ல முடியாது. இல்ல டிவிக்கேவே மத்தியில போயிட்டு ஹூ நோஸ் இப்ப நடக்கும்போது அப்ப சொல்ல நடக்கவும் வாய்ப்பு முடியாதுங்க. இருக்கு. சொல்ல முடியாது. எது வேணா நடக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப காங்கிரஸ், பாஜகவுக்கு வந்து இப்ப காங்கிரஸ் வந்து மத்தியில ஆண்டுட்டு இருக்குது. ஸ்டேட்ல வந்து எல்லாமே பாஜகவோட கட்சிகளா இருந்துச்சு அப்டின்னா ஒரு முரண் இருக்கும். மத்தியில வந்து பாஜக ஆளும்போது, ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்கிற ஸ்டேட்ல மட்டுமே எப்பவுமே இந்த முரண் இருக்கும். அப்ப இவங்களுக்குலாம் எங்க ஒரு கண்ட்ரோல் வரும் அப்டின்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு பெரிய ராஜீவ் காந்தியுடைய கொலை சம்பவத்தப்ப நடந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாரி நேரத்துலலாம் வந்து நீங்க ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்டின்னா வந்துட்டு, ஒரு இந்திய கவர்ன்மென்ட் இந்தியாக்குள்ள இருக்கிற மத்த இத்தன ஸ்டேட்ஸ்ங்கும்போது அதோடைய கண்ட்ரோல டைரக்ட்டா ஒரு கவர்ன்மென்ட் எங்க எடுக்க முடியும் அப்டின்னா, அந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டுடைய பவர் வந்து இந்த கவர்னர் மேல ஒருத்தரு. இந்த மாரி சில விஷயங்கள் இருக்கும்போது, அது ஒரு டாட்ஸ கனெக்ட் பண்ணும். இல்லன்னா வந்து இது கம்ப்ளீட்டா தமிழ்நாடு தனி நாடுன்ற மாரி ஆயிரும். எல்லா ஸ்டேட்ஸும் தனித்தனியா இயங்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களலாம் வந்து எப்படி கட்டுக்கோப்பா இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ அப்ப அந்த எக்ஸிக்யூட்டிவ் இதுல ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்ப அதனால கவர்னர்ன்ற ஒரு பொசிஷன் இங்க தேவைப்படுது. நான் அத இல்ல ப்ரோ. கான்ஸ்டிடியூஷன் இது பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து அந்த ஆளுநர்ன்ற அந்த சிஸ்டம் எடுத்து வந்தாங்க. எதுக்குன்னா, இவங்க வந்து பிரித்தாளும் சூழ்ச்சின்ற ஒரு ஆட்சிய கட்டமைச்சாங்க. அதில வந்து ஏன்னா இவங்க இங்க நம்ம தமிழகத்தில இருக்கிற நீதி கட்சியில முதலமைச்சரா இருப்பாரு. ஆனா, அவங்கள தட்டி கேட்கறதுல, உரிமை பறிக்கிறதுலேருந்து ஆளுநர் ஒரு ரோல் வச்சுப்பாங்க. பேரளவுல பார்த்தீங்கன்னா, ஆட்சியர் தமிழர்கள் தானே. பிரிட்டிஷ்காரனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. ஏன்னா நேரடியா பிரிட்டிஷ் ரூல் பண்ணா மக்களுக்கு இயல்பா கோவம் வருது. அதனால தான் வேலூர் சிப்பாய் கழகத்திலேருந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்துச்சு. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல இது வந்து முன்னாடியே வந்து அப்பயே இடதுசாரிகளா இருக்கட்டும், நிறைய இயக்கங்கள் வந்து அப்பயே கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆளுநர்ன்றது வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா உலகத்தில பிரிட்டிஷ்காரன் எங்கெங்கலாம் ஆட்சி பண்ணானோ அங்கெல்லாம் ஆளுநர் வச்சிருந்தான். ஆளுநர் சிஸ்டம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அப்ப இருந்தே நிறைய நாடுகள்ல இத எடுத்துட்டாங்க. இந்தியாவுல மட்டும் தான் இன்னமும் அந்த அந்த சிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் நம்ம குடியரசு குடியரசு தினம் வேற ஒண்ணு கொண்டாடுறோம். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் போயிட்டு முன்னாடியே அங்க இருக்கிற இந்த இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த உறுப்புகள்லாம் இருந்துச்சு. அப்புறமேல் தான் 1952 தான் நம்ம குடியரசுன்னு ஒண்ணு எடுத்து வந்து இந்த படிஸ். ஆனா இது இன்னமும் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது தான் பேராபத்தா இருக்கு. இது தேவையற்றதும் கூட. ஏன்னா ஒரு இது நாம் இந்த நம்ம 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 நாட்டுல மக்களுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லைன்றது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அதுல இருந்து தான் சட்டம் உருவாகுது. அப்போ இந்த மக்கள் வேணான்னு சொல்லும்போது அந்த சட்டத்தை எடுத்துடலாம்ல, போட்டுடலாம்ல. என்ன தேவைக்கு இருக்கு? மக்கள் விரும்புறாங்களா?